ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க. மூக்கல்ல சன்னா, இந்த சோளாபுரிக்கு தருவாங்களா, அந்த சன்னா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு சுண்டல் அந்த மூக்கல்ல 5 விசில் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாடியில் 2 வெங்காயம், 4 தக்காளி எல்லாம் அரைச்சிக்கலாம். முதல்ல இதெல்லாம் 6 பாதாம் ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். முந்திரி போடுறவங்க முந்திரி போடலாம். நான் பாதாம் போட்டிருக்கேன். 2 கிராம்பு, கல்பாசி, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, அதையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுடலாம். வேக வச்ச மூக்கல்லையும் ஒரு கைப்பிடி போட்டுடலாம். இதெல்லாம் மிக்சியில் நல்லா வழவன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அது 5 விசில் வெந்திருக்கு. திருப்பி இதில் 2 விசில் வேகணும். தாளிக்கு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். குக்கர் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் ஊற்றிடலாம். பிரிஞ்சி இலை போட்டுடலாம். இப்போது வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கலாம். அதுவும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். அது நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டெல்லாம் அதில் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கிச்சு. இந்த அரைச்சி வச்ச மிக்சியில் அது இதில் போட்டுடலாம் பேஸ்ட்டு. இதை போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கணும் நல்லா. அது எல்லாம் பச்சையாகவே அரைச்சதுனால நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அதனால் அந்தளவுக்கு வதக்கணும். அது வதக்கிட்டும் அரைக்கலாம். எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் அப்படியே அரைச்சிட்டேன். என்னை வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அதனால் எனக்கு திடீர்னு செய்யறதுக்கு டைம் பத்தலை. அதனால் இப்படி செஞ்சிடறேன். உப்பு, மஞ்சத்தூள் போட்டுடலாம். பியூர் மிளகாத்தூள் 2 சின்ன ஸ்பூனில் 2 போட்டிருக்கேன். ஐஸ்கிரீம் ஸ்பூனில். அதுமாதிரி சிக்கன் குழம்பு மசாலா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க எந்த மசாலா வேணால் போட்டுக்கலாம். மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, எந்த உங்களுக்கு மசாலா வேணுமோ, அப்போ தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடு. இந்த சன்னா வேக வச்சதை போட்டுடலாம். ஏற்கனவே 5 விசில் போட்டிருக்கோம். இப்போ 2 விசில் போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரியை கழுவி அதில் தண்ணியை இந்த இதெல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம்ல, அதை கழுவி குளிக்க ஊற்றிடலாம். 2 விசில் வரட்டும். இது சோளாபுரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் சப்பாத்தி தான் நைட்டில் ரொம்ப மோஸ்ட்லி, ரொம்ப சப்பாத்தி, சிறுதானி இட்லி, தோசை, அது மாதிரி தான். கலருக்காக காஷ்மீரி சில்லி போடுறேன். கலந்துட்டு 2 விசில் வரட்டும். சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 விசில் வந்துச்சிங்க. இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாம். கரெக்டான அளவு வந்துச்சுங்க, வெந்துச்சு. இதில் பட்டர் போடுறவங்க பட்டர் போட்டுக்கலாம், இல்லைன்னா நெய் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் எதுவும் போடலை. அதெல்லாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், பட்டர்லாம் போட்டால். சப்பாத்தி நைட்டு மாவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். சன்னா வாங்க சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ.